சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர் பிளஸ் ஊடக ரசிகர்களே, உங்களோடு ஒரு அற்புதமான ஒரு படைப்பை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அதை எப்படி தயாரிப்பது, எப்படி பயன்படுத்துவது, அதனுடைய பலன் என்ன? மேனியான் தைலம் என்று ஒன்றை நான் உருவாக்கினேன். மேனி என்றால் சரீரம், மேனி. ஆண் என்றால் சிறப்புறச் செய்தல். ஒரு விளக்கு இருக்கிறது, அதை ஆண் பண்ணுங்கன்னு சொல்றோம், அதை மிளிரச் செய்கிறோம். இப்படி மேனியை மிளரச் செய்கிற ஒரு தைலம், அதற்கு பெயர் மேனியான் தைலம். இந்த மேனியான் தைலம் எப்படி தயாரிப்பது? எல்லோரும் தயாரிக்கலாம். நாட்டு மருந்து கடையில் அகில் கட்டைன்னு கேளுங்க, அவர்கள் கொடுப்பார்கள். அந்த அகில் கட்டையை 1/2 கிலோ வாங்கி வந்துருங்க. அதை நன்றாக இடித்து அதை சன்னமாக தூளாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். சலிக்க வேணாம், தூளா வச்சுக்கோங்க. என்ன? அகில் கட்டை. அடுத்தது நாயுருவி இலை. நாயுருவி அக்கிராந்தஸ் ஆல்பா என்கின்ற ஒரு மூலிகை. அது ஒன்றும் இல்லை, இந்த வயல்லலாம் போகும்போது ஒரு செடியில் ஒராசனா நம்ம துணியிலெல்லாம் சின்ன சின்னதாக முள்ளு மாதிரி ஒட்டி கொள்ளும் பாருங்க, அதுதான் நாயுருவி. இந்த நாயுருவி என்பது ஒரு சிறந்த மூலிகை. சித்தர்கள் சொல்வார்கள், நத்தை சூரியும் நாயுருவியும் எத்தை சொன்னாலும் செய்யும்னு சொல்லுவார். என்ன சொன்னாலும், என்ன நோய் இருந்தாலும் அந்த பலனை கொடுக்கக்கூடிய ஆற்றல் எதற்கு இருக்கிறதா? நத்தை சூரிக்கும் நாயுருவிக்கும் இருக்கிறதா. இந்த நாயுருவி, இந்த மூலிகையினுடைய இலை 1/2 கிலோ. நத்தைச்சூரியனுடைய இலை, நாயுருவினுடைய, நத்தைச்சூரி அல்ல, நாயுருவினுடைய இலை 1/2 கிலோ, அகில் கட்டை 1/2 கிலோ, தூதுவளையனுடைய இலை 1/2 கிலோ. இந்த 3 இலைகள், இந்த 3 பொருள்களையும் கொண்டு வந்து 3 1/2 கிலோ எவ்வளோ ஆச்சு? 1.5 கிலோ ஆச்சுங்களா? முதல்ல நம்ம தனியா இடிச்சு அந்த அகில் கட்டையை தூளாக்கிட்டோமா, அப்புறம் நாயுருவியும் இந்த தூதுவளையும், நாயுருவியும் தூதுவளையும் நன்றாக ஒன்றாக சேர்த்து இடித்து அதையும் சாராக எடுக்காமல் நன்றாக நைஸாக அரைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது விழுது போல் அரைத்துக் கொள்ள வேண்டும். அது ஆங்கிலத்தில் சொன்னாதான் புரியும், அதனால நைஸாக அரைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 3 பொருள்களை ஒன்றாக சேர்த்து கலக்கி விட்டு, 1.5 கிலோ இருக்குது இல்லைங்களா, இதற்கு 10 கிலோ அல்லது 10 லிட்டர் தேங்காய் எண்ணெய். இந்த 10 லிட்டர் தேங்காய் எண்ணெயோடு இதை சேர்த்து, நான் சொன்ன பாருங்க, சிறு தீயாக காய்ச்ச வேண்டாம். அதான் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே கலாபா தைலம் தயாரிக்கிற முறையில் நான் சொல்லி இருக்கிறேன். இருந்தாலும் ஒரு முறை புதிதாக பார்ப்பவர்களுக்காக சொல்லுகிறேன். இந்த 3ஐயும் சேர்த்து 10 லிட்டர் தேங்காய் எண்ணெயோடு கலந்து, அந்த தேங்காய் எண்ணெயோடு கலந்ததை அடுப்பில் ஏற்றி, ஒரு வாணல்ல போட்டு அடுப்பில் ஏற்றி சிறு தீயாக, அதான் ரொம்ப முக்கியம், அதிகமாக தீ வைத்து அதை கொதிக்க வைத்து விட்டால் அதில் இருக்கிற மூலிகை சத்துக்களினுடைய வேதியியல் பண்புகள் சிதைந்து போயிடும். அதனால என்ன பண்ணணும்? சிறு தீயாக இருந்தால் என்ன ஆகும்னா, அப்படியே அந்த மொத்த எண்ணெயும் சேர்த்து நுர கட்டிக்கும். மேலே இது கொதிக்காது, நுர கட்டிக்கிட்டு உள்ளே லேசாக கொதித்து கொண்டு வெந்து கொண்டிருக்கும். அப்படி சில மணி நேரம் அதை காய்ச்சினால் அது கடைசியில மேலே இருக்கிற நுரை கலைந்து எண்ணெய் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ எண்ணெய் தெரிய ஆரம்பித்த போது அதை கலக்கி விட்டு அதை பதத்தில் எடுக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். பதத்திலே சித்தர்கள், சித்த மருத்துவர்கள் என்ன சொல்லுவார்கள்? கரப்பதம்னு ஒன்று சொல்லுவார்கள், மணல் பதம்னு ஒன்று சொல்லுவார்கள். இந்த கஷாயம் காய்ச்சிருப்போம், இப்போ லேகியம் காய்ச்சிருந்தனாக்கா இந்த நூல் பதம்னு சொல்லுவார்கள். ஆனால் இதில் இந்த எண்ணெயை காய்ச்சிக்கிற போது கரப்பதம், மணல் பதம், இப்படி களிப்பதம் என்று அதுக்கு பதத்தை தீர்மானிப்பார்கள். அப்படி காய்ச்சி அது பதத்துக்கு வருகிற போது அதில் இருக்கிற தண்ணீர் சுண்டி விட்டதா என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு ஒரு சுலபமான ஒரு பதம், அது அறிவியல் சித்தர் பதம்னு வச்சுக்கோங்களேன்.
அது எந்த புத்தகத்திலும் இல்லை. நான் தான் அதை கண்டுபிடித்தேன், நான் தான் அதை கையாளுகிறேன், அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். விளக்குக்கு போடுகிற திரி இருக்குது பாருங்க, ஒரு 10 திரியை கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அது அந்த எண்ணெய் அப்படியே சுண்டி அந்த நுரை நீங்கி வருகிற பக்குவத்தில் ஒரு திரியை எடுத்து அந்த எண்ணெயில் நனைத்து அதை விளக்கில், நல்ல விளக்கில் கொளுத்தி பாருங்க. அது தீ பற்றி பொட பொட பொடன்னு சத்தம் போடாம எரிஞ்சா அதுல தண்ணி இல்லைன்னு அர்த்தம். அது பொட பொடன்னு வெடிச்சு எரிஞ்சதுன்னா இன்னும் ஈரம் இருக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். அப்படி பொட பொடன்னு சத்தம் போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயை காய்ச்சுங்க. காய்ச்சிட்டு அடிக்கடி புது புது திரியை, பழைய திரியை நினைச்சு கொளுத்துறீங்கன்னா அது பொட பொடன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம். புது புது திரியை நினைத்து கொளுத்திக்கிட்டே பாருங்க. ஒரு ஸ்டேஜில் அது வெடிக்காமல் பொடப்பொடன்னு சத்தம் போடாமல் அப்படி நனைத்த திரி அப்படி எடுத்து கொளுத்துனா எண்ணெயில் நனைத்த திரி எரிவதை போல் அப்படி எரியும். அப்போ என்ன அர்த்தம்? அங்கே கொஞ்சம் கூட நீர் சத்து இல்லைன்னு அர்த்தம். அப்படி பதமாக எடுக்கலைன்னா என்ன ஆகும்? கொஞ்ச நாளில் அந்த எண்ணெயில சீண்டல் நாற்றம் அடிச்சிடும். அதை பயன்படுத்தவே முடியாது, வீணா போயிடும். இப்படி பக்குவமாக எடுத்தால் நம்ம வீட்டிலே இதை தயாரிக்கலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்? அப்படி இல்லை. இப்போ நீங்கள் 1 லிட்டர் தயாரிக்கிறதுனா வீட்டில் இப்படி பண்ணுறாங்க. 10 லிட்டர் 20 லிட்டர் தயாரிக்கிற போது என்ன பண்ணுவோம்? அதற்கு ஒரு அந்த கேத்தோடு இருக்கிறது, அந்த அந்த டெம்பரேச்சரை மானிட்டர் பண்ணுவதற்கென்று ஒரு கருவி இருக்கிறது. அதில் ஒரு ப்ரோப் இருக்கும், டெம்பரேச்சர் ப்ரோப். அதை அந்த எண்ணெய்க்குள்ளே விட்டு விட்டு சிறுத்தியாக காய்ச்சி கொண்டிருப்போம். அப்போ அது ஒரு 90 டிகிரி 95 டிகிரிக்கு மேலே போகாமல் காய்ச்சி கொண்டே இருப்போம். அப்போது அது ஒரு 100 டிகிரியை தொடும்போது பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் தீயை குறைத்து விட்டு லேசாக ஒரு கமலாகிரின்னு சொல்லுவோம் பாருங்க, ஒரு விளக்கு தீ இருக்க மாதிரி லேசாக தீ வச்சுட்டு அந்த 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 ப்ரோப் மூலமாக வருகிற அந்த டெம்பரேச்சர் ரீடிங் காட்டுது பாருங்க. அது 100 டிகிரியை சேர்ந்த உடனே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு 105 வரைக்கும் அல்லது 110 வரைக்கும் வந்து நிறுத்திடணும். அதுக்கு மேலே போனால் எண்ணெய் தீஞ்சிடும், அதில் இருக்கிற சத்துக்கள் கெட்டு போயிடும். அது 100 டிகிரியிலே நிறுத்திட்டாலும் அவ்வளவு சரியாக வர்றதில்லை. அதனால ஒரு 105 110 டிகிரி லெவலில் வரும்போது நிறுத்திடுவோம். அப்படி பக்குவப்படுத்தி நாம் அன்பு ஃபார்மாவிலே அதை உருவாக்குகிறோம். நம்ம வீட்டில் இப்படி உருவாக்கலாம். அப்போ இந்த மணியான் தைலத்தில் என்ன பலன்? இப்போ காய திருமேனி தைலம் என்று இந்த வர்மா படித்தவர்கள் சொல்லுவார். அந்த தைலத்தை போட்டு உடல்லே மசாஜ் கொடுப்பார். இந்த மசாஜில் ஒரு சக்தி இருக்குது. மசாஜ் இப்போ இல்லைன்னா மசாஜில் ஒரு பலன் இல்லைன்னா இவ்வளோ ஸ்பா இருக்குமா? நினச்சி பாருங்க நீங்கள். அப்போது இந்த மசாஜ் செய்வதில் என்ன பலன்? மசாஜ் செய்வதனால இந்த சருமத்திலே இரத்த ஓட்டம் கூடும், மிக முக்கியமானது. சருமத்தின் மூலமாக உடலுக்குள் நுழைகிற கிருமிகளுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் சருமத்திலே கிடைக்கும். ஸ்கின் சம்பந்தமான நோய்களை வராமல் தடுத்து கொள்ள முடியும். அதாவது அபியாங்கம் என்று ஆயுர்வேதாவிலே ஒன்று உண்டு. அன்றாடம் எண்ணெய் தேய்த்தல், லேசாக தேய்த்தல். ஆனால் இந்த மசாஜ் ஆயில், இந்த மேனியான் தைலம் இருக்கிறது, அதை உடல் முழுக்க போட்டு இப்படி மசாஜ் கொடுத்தோம்னா இந்த சருமத்தில் வருகிற சுருக்கத்தை தவிர்த்து விடலாம். வயதானாலும் வயோதிக சருமம் வராமல், வயதானாலும் முதியோனாக ஆகாமல் அந்த சரீரத்திலே ஒரு இளமைத்தன்மையை பாதுகாத்துக் கொள்வதற்கு அது உதவுவதால் தான் அந்த மேனியான் தைலம் என்று அதற்கு பெயரிட்டோம். இட்ஸ் அ மசாஜ் ஆயில். எந்த உறுப்பில் அதை போட்டு மசாஜ் பண்ணாலும், முகத்திலே போட்டு மசாஜ் செய்தால் முகம் பளபளப்பாகும், முகத்தில் இருக்கிற சருமம் சீர்பெறும். அதே மாதிரி கால் கை உடம்பு நெஞ்சு எங்கு போட்டு தேய்த்தாலும் தேய்க்கிற பகுதியில் இருக்கிற அந்த தோல் சிறப்புறும், இரத்த ஓட்டம் கூடும். இதை பயன்படுத்தி ஒரு வகையில் அதனுடைய சிறப்பை நாம் வேறு வகைக்கு பயன்படுத்துவதை கண்டுபிடித்தோம். அப்படி கண்டுபிடித்த போது அதற்கு மேனியான் தைலத்தையே மானியான் தைலம் என்று நான் சொன்னேன். மானி என்பது ஆண் குறிக்கு இன்னொரு பெயர் மானி. மானியான் ஏன்னா இப்போ டயபெட்டிஸ் வந்துட்டா ஒரு கொஞ்ச நாளையில் ஒரு 4-5 வருடத்துக்குள்ள அவருடைய ஆண்மை சீர்கெட்டு போய்விடும். ஆண்மை சீர்கெட்டு பெண் மீது இருக்கிற நாட்டமும் உணர்வும் உடல் ரீதியாக கெட்டு போனதை தவிர மன ரீதியாக கெடுவதில்லை. இன்னும் மகளிரை சுவைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும், ஆனால் உடல் ஒத்துழைக்காது.
உடல் ஒத்துழைக்காதல என்ன பெரிய பிரச்சனைன்னா ஆண் உறுப்பினுடைய எழுச்சி குன்றி போய்விடும். அடுத்தது, நெடுநாள் ஆண் உறுப்பினுடைய எழுச்சி குன்றி இருந்தால் அது அளவிலே சுருங்கி போய்விடும். இப்படி சுருங்கி விடாமல், இப்படி சுருங்கியதை திரும்ப இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு இது உதவுகிறது என்பதை கண்டுபிடித்தோம். அது எப்படி அப்படின்னா, இப்போ ஆண் குறி, அதனுடைய ஆண் குறியிலே இந்த எண்ணெயை, இந்த மானியான் தைலத்தை இப்படி தடவி, அது எவ்வளோ தடவணும், சொத என்று தடவ வேண்டும். லேசாக தடவினால் பத்தாது, கொஞ்சம் தாராளமாக தடவி பால் கறப்பதை போல கையினால் இப்படி பிடித்து 150 200 முறை இழுத்து விட வேண்டும். என்ன ஆகிறது? ஹவு டஸ் இட் ஒர்க் திஸ் மசாஜ்? மசாஜ் எந்த உறுப்பையும் பலப்படுத்தும், திடப்படுத்தும், பொலிவுபடுத்தும், வளப்படுத்தும். இது மசாஜினுடைய கேரக்டர். அப்போ இந்த மானியான் தைலம், மசாஜ் தைலத்தை போடும்போது என்ன ஆகிறது? ஆண் குறியினுடைய தன்மை என்ன? இது தசையினால் ஆனது. there is no bone. அப்போ அங்கே விரைப்பு எரெக்ஷன் எப்படி வருதுன்னா, அதில் உள்ளே பாய்கிற குருதியினால. இங்கே 2 வகையான ஸ்பாஞ்ச் டிஷ்யூஸ் இருக்கிறது. ஒன்று கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம், இன்னொன்று கார்பஸ் கேவரனோசம். இந்த ஸ்பாஞ்சியோசம் காப்பரனோசம் என்கின்ற 2 திசுக்களுக்குள்ளே 2 பேரல் போன்ற 2 இரத்த குழாய்கள் இரத்தத்தை எடுத்து செல்கின்றன. இந்த இரத்த குழாய்களுடைய பீச்சுதலுடைய வேகம் அந்த தளர்ந்து இருக்கிற ஆண்குறியை விரைப்பு செய்கிறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த மானியான் தைலத்தை மேலே போட்டு இப்படி மசாஜ் கொடுக்குற போது எதிர் திசையில் மசாஜ் கொடுக்கப்படாது. ரொம்ப முக்கியம். அந்த எந்த திசையிலன்னா, அந்த ஆண் குறியினுடைய விரைப்பு திசையிலே பண்ணணும். இந்த கிளான்ஸ் திசையை நோக்கி பண்ணணும். அப்படி செய்கிற போது முதல்ல என்ன பார்ப்பீங்க? அந்த சருமத்தில் மேலே இரத்த குழாய்கள் எல்லாம் வெளியில் பிதுங்கி வருவதை பார்ப்பீர்கள். இது வெளியில எஃபெக்ட் கொடுக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விரைப்புத்தன்மை எழுவதை நீங்கள் உணர்வீர்கள். அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல பண்ணிட்டோம்னாக்கா தட் பிகம்ஸ் மாஸ்டர்பேஷன். பண்ணக்கூடாது. அப்போ இப்படி மசாஜ் செய்வதனால அந்த தளர்ந்து போன விரைப்புத்தன்மைக்கு ஒத்துழைக்காத ஆண்குறியும் சிறுத்து போன ஆண்குறியும் திரும்ப இயல்பு நிலைக்கு மீட்கப்படுகிறது. அது எதனுடைய எஃபெக்ட்? அகில், தூதுவளை, நாயுருவி இலையனுடைய ஊட்டத்தினால அந்த தேங்காய் எண்ணெய்க்கு கிடைக்கிற அந்த வல்லமை, இந்த மானியான் தைலத்தினுடைய வல்லமை ஆண் குறியை பலப்படுத்தி இயல்பு நிலைக்கு மீட்டு தருகிறது என்பதை அனுபவித்தவர்கள், பயன்படுத்தியவர்கள் சொல்ல ஆரம்பித்தார். அதற்கப்புறம் தான் நமக்கே தெரிய ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் தான் அதை நான் மக்களிடத்திலே சொல்ல ஆரம்பித்தேன். இந்த மானியான் தைலத்தை இப்போ தாராளமாக வாங்கி கொண்டு போகிறார்கள். இந்த முதல்ல ஒரு அவுன்ஸ் பாட்டிலில் அதை தயாரித்து கொடுத்து கொண்டு வந்தேன். இப்பொழுது அதை 50 ml மாற்றி விட்டேன். ஏன்னா அவ்வளோ பேர் கேட்கிறார்கள், அது போதவில்லை என்கிறார்கள். அப்போது 500 ml தயாரிக்கிற போது என்ன ஆயிற்று? நிறைய தயாரிக்க வேண்டிய நிலை உருவாயிற்று. அப்படி நிறைய தயாரிக்கிற போது விலையும் குறைத்து கொடுக்க முடிந்தது. அப்போது அந்த 50 ml டிராப் பாட்டில் போட்டது காரணம் என்னென்னா, அதை சிந்தி விடாமல், சிதறி விடாமல், கரெக்டாக எங்கே அப்ளை பண்ண வேண்டுமோ அங்கே அப்ளை பண்ணுவதற்கு டிராப் பாட்டிலில் உருவாக்கி இருக்கிறோம். இந்த மசாஜ் செய்வதன் மூலமாக ஒரு நல்ல விரைப்புத்தன்மை உடைய வளமான ஒரு ஆண்குறியை வளர்த்து கொள்ள முடிகிறது என்பதை நம்ம அனுபவத்தில் இந்த மசாஜ் தைலத்தில் கண்டுபிடித்தோம். இந்த மானி ஆண் தைலம் சொன்னேன். மானி என்றால் ஆண்குறிக்கு இன்னொரு பெயர். மானி யோகம் என்று ஒரு யோக தத்துவம் உண்டு. குண்டலி யோகத்தில் மானி யோகம் என்று ஒரு முறை உண்டு. இந்த மானி ஆண் என்று நான் சொன்னேன் இல்லைங்களா, அதை யார் பயன்படுத்துவது, எப்போது பயன்படுத்துவது, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக சரியாக ஆண்குறி வளர்ச்சி இல்லாதவர்கள் எந்த வயது இருந்தாலும் அவர்கள் அதை பயன்படுத்தி இந்த வளர்ச்சி மேலோங்குவதற்கு இந்த மசாஜை பயன்படுத்தி கொள்ளலாம். ஒன்று. இரண்டாவது, ஆண்குறி எழுச்சி போதிய அளவுக்கு இல்லை, தளர்ச்சியாக இருக்கிறது, விரைப்புத்தன்மை போதவில்லை என்பவர்கள் இந்த மசாஜ் தைலத்தின் மூலமாக ஆண்குறி உள்ளே இரத்த ஓட்டத்தை கூட்டி விரைப்பை மேம்படுத்தி கொள்ள பயன்படுத்தி கொள்ளலாம். இரண்டாவது. மூன்றாவது, ஒரு 40 வயதுக்கு மேல் ஆகிற போது
பொதுவாக ஆண்களுக்கு அந்த விரைப்பில் ஒரு சரிவு வரும் இல்லையா? இப்போ உள்ளுக்கு இந்த மகள் எடுத்துக்கொண்டாலும் கூட அதனோடு சேர்த்து இந்த மானியான் தைலத்தை பயன்படுத்துவதனால அவர்கள் அந்த ஆண்குறியினுடைய விரைப்பு பலம் குறையாமல் வாழ்நாள் முழுக்க அது நீடிப்பதற்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது நீரிழிவு வந்து விட்டால் நீரிழிவினாலே விரைப்புத்தன்மை குறைந்து போகிறது, ஆண்குறியினுடைய நீள அளவு குறைந்து போகிறது என்பவர்கள் இதை பயன்படுத்தினால் மீண்டும் பழைய நிலையை ஆண்குறி அடைவதற்கு அது உதவும். சரி, அடுத்து இது எவ்வளவு காலம் பயன்படுத்துவது, எப்ப பயன்படுத்துவது? காலை மாலை 2 வேளை ஆரம்ப நிலையில் 150 முறை அந்த மசாஜை தொடர்ந்து 150லேருந்து 200 முறை கூட செய்யலாம். அதுக்கு என்ன ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். நம்பர் தான் 150 200 தவிர அது ஒன்றும் பெரிய டைம் எடுக்காது. ஆனால் அப்படி அதை செய்வது, அந்த மசாஜிங்கை காலையில் ஒரு வேளை மாலையில் ஒரு வேளை ஆரம்ப காலத்தில் நன்றாக ஆண்களுடைய எழுச்சி மேலோங்குகிற வரையில செய்துவிட்டு பிறகு ஏதேனும் ஒரு வேளை காலையிலோ மாலையிலோ அதை தொடர்ந்து செய்வது நன்மை பயக்கும். அடுத்து எந்த வயதினர்கள் செய்யலாம் என்பதை சொன்னேன். எத்தனை முறை அதை மசாஜ் கொடுக்க வேண்டும் என்பதையும் சொன்னேன். இந்த மானியான் தைலத்தில் மசாஜ் செய்து நல்ல ஒரு எழுச்சியும் விரைப்புத்தன்மையும் வந்துவிட்டால் உடல் உறவு அப்பொழுது கொள்ளலாமா என்கின்ற ஒரு ஐயம் வரும் உங்களுக்கு. தாராளமாக கொள்ளலாம், அதில் எந்த கெடுதியும் இல்லை. இந்த உடல் உறவுக்கு இது துணையாகத்தான் இருக்குமோ தவிர அது சோதனையாக இருக்காது. இந்த மானியான் தைலத்தை எவ்வளவு நாள் பயன்படுத்தினால் பலன் தெரியும், எவ்வளவு காலம் பயன்படுத்தலாம், இந்த ஐயங்களும் வரும். குறைந்தது ஒரு 3 மாதமாவது பயன்படுத்தினால் அதனுடைய முழுமையான பலனை அனுபவிக்க முடியும். 6 மாதம் பயன்படுத்தினால் நீங்கள் சபாஷ் என்று சொல்லுகிற அளவுக்கு சந்தோஷம் அடைகிற ஒரு நிலையை அடைய முடியும். இது எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். பயன்படுத்துவதனாலே எந்த தீங்கும் வராது, எந்த வயதினருக்கும் இது நன்மை பயப்பது. எனக்கு எந்த குறையும் இல்லை, இதை நான் ஏன் பயன்படுத்தணும் என்று சிலர் நினைத்தால் குறை வராமல் தடுப்பதற்கும் இதை பயன்படுத்துவது சிறந்தது. ஆகையினால மானியான் தைலம் ஆண் சமூகத்திற்கும் ஏன் முக்கியமாக பெண்களுக்கும் ஒரு அற்புதமான வரப்பிரசாதம். பயன்படுத்துவோம், நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.